Hello students, welcome back to Magic Class channel. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Standard 6 Term 3ல Proseல first lesson Who Owns the Water. இது வந்து part 2 video and part 1 video பார்க்காதவங்க அது பார்த்துட்டு இங்கே வாங்க. Okay, let's get started. A pack of wild dogs catching the scent of the boar in the wind came to the spot where he laid. ஸோ கடைசியாக அந்த குழியில் யார் படுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பன்றி அங்கேருந்து படுத்துட்டு வேகமாக போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே சவுண்டு வந்துடுச்சு, அதாவது அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்ட்டு அங்கேருந்து போயிடுச்சு. இந்த சமயம் நிறைய வைல்ட் டாக்ஸ் இந்த போர் இங்கே படுத்துட்டு போச்சுல, இந்த காட்டு பன்றி படுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சின்ன வாசனையை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த வாசனை காற்றுல அடித்ததுனால இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு உடனே இந்த போரை பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. They sniffed the circle that was rich with the smell of the animal. They sniffed அப்படின்னா மோப்பம் பிடிக்கிறாங்க. இந்த நாயெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல தானே ஏதோ ஒரு காட்டு பன்றி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்மெல்லை மோப்பம் பிடிச்சிருது. எந்த இடத்துக்கு? கரெக்டாக அந்த காட்டு பண்ணி படுத்த இடத்துல. They whined and snarled and ducked the smell as if digging the elusive boar himself out of the ground. They whined and snarled அப்படின்னா விண்ட்னா ஊழையிடுறாங்க, அப்புறம் வந்து ஸ்னால்ட்னா பல்ல கடிச்சு உருமுதுங்க. இந்த நாயெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த போர், அதாவது இந்த காட்டு பன்றி இந்த குழிகையில் தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உருமிக்கிட்டே அதை வந்து நோண்ட ஆரம்பிக்குதுங்க. நோண்ட ஆரம்பித்தா உள்ளே தான் வந்து காட்டு பன்றி இருக்குது போல், இதுக்குள்ளேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நோண்டுதுங்க. Finally realizing that there was no dinner to be found there, they departed their noses and tail high in the air. கடைசியாக ஒரு வழியாக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது இந்த காட்டு பண்ணி இங்கே தான் படுத்துருக்கோம் போல், ஆனால் இப்போ அது இங்கே இல்லை. நம்ம என்ன தான் குழியை நோண்டி பார்த்தாலும் உள்ளேருந்து அது கிடைக்க போகிறதில்ல. சரி, நம்ம டின்னர் தான் போயிடுச்சு, நைட்டு டின்னரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தி நோஸ் அண்ட் டெய்ல் வாலையும் நோஸையும் மேலே தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுது. And in doing so, they left the hole a little bigger and wider than they found it. இந்த மாதிரி குழி நோண்டினதுனால, அதாவது இந்த காட்டு பன்றியை தேடுறதுக்காக காலை வச்சு இந்த வைல்ட் டாக்ஸ்லாம் ஒரு பெரிய குழியாக ஆக்கிடுச்சுங்க. முன்னாடி இருந்த குழியை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அண்ட் தென் வாட் ஹேப்பன் யூ வில் ஆஸ்க். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கேட்பீங்க. டு அதர் அனிமல்ஸ் கம் அலாங் டு? வேறு அனிமல்ஸும் அந்த இடத்துல வந்துச்சா அப்படின்ட்டு எனக்கு கேட்பீங்க. தே டூ இன்டீட் மை சைல்ட், ஐ டோல்ட் யூ த ஹோல் அட் அ ஸ்டோரி டு டெல். ஆமாம், கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸ் இதுக்கப்புறமும் வந்துச்சு. அந்த ஹோல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. ஸோ அந்த ஹோலை பற்றி தான் நான் இப்போ படிக்க போகிறோம். Not long after the rain came, it poured and poured, and only those of us who have seen the monsoons will know what that means. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. அந்த மழை திரும்ப அதாவது ஒரு நாள் இல்லாமல் தொடர்ந்து மழை வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன்ஸ் பார்த்தீங்கன்னா பருவ மழை மாதிரி மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சான். It rained without stopping for 3 days and 3 nights, and the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. மழை எப்படின்னா விடாமல் 3 நாள் 3 ராத்திரி விடாமல் பெய்ய என்னாச்சுன்னா அந்த லேண்ட் ரொம்ப ஈரமாகிடுச்சான். ஈரமாக மட்டும் இல்லாமல் அந்த சோக்ட் அப், அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இழுத்துக்குச்சான். ரொம்ப ட்ரையாக இருந்த லேண்டு இவ்வளோ ரெயினை பார்த்தோன்னே நல்ல தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இழுக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா as a hungry puppy laps up milk. ஒரு பப்பினா என்ன? குட்டி நாய். அந்த குட்டி நாய் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக, அதாவது பசியோடு ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவை பார்த்துச்சுன்னா பால் எப்படி குடிக்கும்? வேகமாக குடிக்கும்ல, அந்த மாதிரி இந்த லேண்டை அந்த தண்ணியை இழுத்துச்சான் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ க்ளாஸரியில் பாருங்கள். ஸ்னிஃப், டு ப்ரீத் இன் ஏர் இன் அ நாய்ஸி வே. விண்ட், மேக் அ ஹை பிட்ச்ட் க்ரை. ஸ்னால்ட், மேக் அ டீப் ஆங்க்ரி நாய்ஸ். சோக்னா கம்ப்ளீட்லி வெட். The whole earth smelled wet and fresh, and even the normally seriously looking people in the village went around with smiles on their faces. Whole earth smelled wet. ஸோ அந்த அங்கே இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாகிடுச்சான். ஒரு மழை பெஞ்சா ஒரு மண் வாசனை வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சீரியஸ்லி லுக்கிங் பீப்புள், எப்போ பாரு அந்த வில்லேஜ் அந்த கிராமத்தில் முறைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கூட சிரிச்சுக்கிட்டு இருந்தானா. ஏன்னா இந்த லேண்டை பார்த்துட்டு பூரி படிஞ்சு பாருங்கள், இந்த லேண்டில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, தண்ணியாக இருக்குது, மாய்ஸ்சராக இருக்குன்ட்டு பூரி படிஞ்சு அவன் ஃபேஸில் கூட ஸ்மைல் வந்துடுச்சான். The hole in the ground collected the water that fell, and around its edges the grass grew a brighter green. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பறவை வந்து குழி நோண்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காட்டு பன்றி நோண்டுச்சு.
அதுக்கப்புறம் நிறைய வைல்ட் டாக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமும் நிறைய அனிமல்ஸ் வந்தது. அந்த அனிமல்ஸ் பற்றி நம்ம கொடுக்கல. அந்த குட்டி குழி இப்போ பெரிய குழியாக மாறி அது ஃபுல்லாக இந்த ரெயின் வந்ததுனால தண்ணி தேங்கி அந்த குழியோட எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. Soon, buffaloes discovered the grassy spot, and as buffaloes want to do, they wallowed in the puddly water, turning the hole into a muddy pit. நிறைய பஃப்லோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து அங்கே வளர்ந்தனையும் நிறைய பஃப்லோஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. and they wallowed in the puddly water. to lie and roll in the mud தான் wallowed. ஸோ அந்த தண்ணியில் படுத்து உருட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு. I was not there to see, but it was told that many afternoons did the buffaloes gather, and thus with a multitude of hooves trampling the soil, the pit that was once a tiny depression widened and grew and became a little watering hole. I was not there to see. நான் அப்போ அங்கே இல்லை. ஆனால் நிறைய ஆஃப்டர்நூன் நிறைய மதியம் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதாவது நிறைய பஃப்லோஸ் வந்து அங்கே வந்து தான் 1-2 பஃப்லோஸ் கிடையாது, மல்டிபிள்னால் நிறைய மல்டிடியூட் நிறைய பஃப்லோஸ் வந்து வந்துச்சான். ஆஃப் ஹூஃப் ட்ராம்பிளிங் த சாயில். ஹூவ்ஸ்னால் கால்கள், மாட்டோட கால்கள்னு சொல்லுவோம். ட்ராம்பிளிங்னா க்ரஷிங். அந்த அங்கே இருக்கிற மண்ணை வந்துட்டு அதோட கால் வந்து பார்த்திங்கனாலே ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த சாயிலை க்ரஷ் பண்ணி நடந்து தண்ணியில் விளையாடிட்டு த பிட் வாஸ் ஒன்ஸ் அ டைனி டிப்ரெஷன். ஒரு சின்னதாக குழியாக ஒன்று ஆரம்பித்தது இப்போ பெருசாக தண்ணி ரொம்பின ஒரு பாண்டு மாதிரி ஆயிடுச்சான். and they all lived happily ever after, you would say in glee. ஓகேப்பா, ஒரு சின்ன ஹோலாக இருந்தது, இப்போ பெருசாகிடுச்சு, அதில் தண்ணி வந்துடுச்சு, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, இதோட கதை முடிஞ்சிச்சு, எல்லாரும் lived happily ever after நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. but that rarely happens in real tales, my dear. அந்த மாதிரி ரியல் டேல், அதாவது உண்மையான வாழ்க்கை கதையில் அதுக்கு இல்லை. there is more to go. இதை விட இன்னும் இருக்குது. so you will have to wait a while. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இதுதான் இப்போ செக்ஷன் 3. ஸோ இந்த பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். A poor farmer tilled the land near the one small depression. ஒரு ஏழையான ஃபார்மர் என்ன பண்ணாருன்னா டில்டுனா அந்த லேண்டை வந்து ப்ளவ் பண்ணுறாரு, ப்ரிப்பேரிங் த லேண்ட் ஃபார் க்ராப்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த லேண்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்மால் டிப்ரெஷன் பக்கத்தில் ஒரு காலத்தில் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. His life was hard and the rain were often cruel. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கை நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மழை அடிக்கடி வரது கிடையாது. In summer months he had to travel far to get water for his thirsty crops. And even then his harvest was meek. சம்மர், அதாவது மழையும் வரது கிடையாது, சம்மர் டைமில் தண்ணியே இல்லாமல் எப்படி க்ராப்ஸ் வளரும்? ஸோ ரொம்ப தூரம் அவரை நடந்து போய் தண்ணி வந்து இந்த க்ராப்ஸ்க்காக எடுத்துகிட்டு வரணுமா. அண்ட் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதோட ஹார்வெஸ்ட் வந்து வாஸ் மீக்னா வந்து குட்டியாக தான் ஸ்மால் குவான்டிட்டியில் தான் இருந்துச்சான். ஒன் டே, நாட் லாங் ஆஃப்டர் த லாஸ்ட் ஆஃப் த சீசன் ரெயின், he straightened up from his back-breaking work and looked over the land that was soon becoming brown again. ஃபைனலாக ஒரு நாள் அவர் கவனிச்சார், என்னடா நம்ம லேண்ட் வந்து பக்கத்தில், அதாவது அந்த சின்ன டிப்ரெஷனாக இருந்தது இப்போ பெரிய டிப்ரெஷன் ஆகி தண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், அங்கே பின்னாடி பிக்சரில் இருக்கிற மாதிரி. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா லேண்டே ப்ரௌனாக வந்துட்டு தண்ணி மாய்ஸ்சர் சோக்டப் ஆயிடுச்சு. அண்ட் ஆன் த ஹாரிசன் ஜஸ்ட் பியாண்ட் இஸ் பிட்ஃபுல் பிளாட் his eyes came to rest on a patch of green. ஸோ தன்னோட நிலத்து பக்கத்தில் தான் இந்த பச்சையாக இருக்கிற இந்த நிலம், அதாவது தண்ணி தேங்கி இருக்கிற இலம் வந்துட்டு இருக்குன்றதை அவர் கவனிச்சார். கோயிங் க்ளோசர் டு இன்வெஸ்டிகேட், த ஃபார்மர் ஃபெல் டு த கிரவுண்ட் வித் கிராட்டிடியூட் அட் த சைட் ஆஃப் த verdant bowl. உடனே பார்த்த உடனே அவருக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம். verdant bowl அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வித் க்ரீன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாலோடிக்க கொடுத்துருக்கு பாருங்கள் க்ளாசரி. டு லை அண்ட் ரோல் இன் மட், மல்டிடியூடாக நான் சொன்னது நிறைய. ட்ராம்ப்ளிங், க்ரஷிங். டில்ட் அப்படின்னா க்ராப்ஸை வந்து லேண்டு உழுறாங்க க்ராப்ஸ்க்காக. மீக் வந்து ஸ்மால் குவான்டிட்டி. கிராட்டிடியூட்னா தேங்க்ஃபுல். ஹியர் வாஸ் வாட்டர் டு பி ஹேட் அண்ட் ஸோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங். அதாவது தன்னோட நிலத்து பக்கத்துலேயே இந்த தண்ணி இருக்குப்பா, கிட்டே இருக்குது, நான் இனிமேல் வந்து தண்ணிக்கு ரொம்ப தூரம் போகணுன்னு அவசியமே கிடையாது. Forgetting all tiredness, he raced home and brought out his pickaxe and spade, and soon the buffalo's picnic spot was preferably decent little pond. வேகமாக வீட்டுக்கு போனார். எல்லா டயர்டையும் மறந்து போயிட்டார், ஏன்னா தண்ணியை பார்த்துட்டாரு.
கிராப்ஸ்க்கு தேவை தண்ணி தான். வீட்டுக்கு போய் தனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு உழுவுறதுக்காக. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவர் வராரு. இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் அ மாரல்? யூ ஆஸ்க் மீ சஸ்பீஷியஸ்லி. அவ்வளோதானா, இந்த கதை முடிய போதா, இதோட ஒரு மாரலோட முடிய போதான்னு நீங்கள் எனக்கு கேட்பீங்க. ஆனால் இல்லை, யூ ஆஸ்க் மீ சஸ்பீஷியஸ் டவுட்ஃபுல்லாக எனக்கு கேட்பீங்க, முடிய போதான்னு கேட்பீங்க. ஆனால் இல்லைன்னு நான் சொல்வேன். நோ, little one, but there is something to learn from everything we see and hear. So hush while I come to the end of the tale. இல்லை, இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க, கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி முடிய போகுதுன்ட்டு ஆர்த்தர் சொல்கிறாரு. So happy was the farmer that he told his wife, who summoned the village priest to bless their fortune. உடனே இந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வீட்டில் போய் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நம்ம நிலத்து பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்குப்பா, வா சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணலான்ட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, சமன் த வில்லேஜ் ப்ரீஸ். வில்லேஜ் ப்ரீஸ்னால் அங்கே இருக்கிற வில்லேஜில் இருக்கிற ஒரு குருக்கள் கிட்ட சமன்னா கூப்பிடுறாங்க, கால் டு பிளஸ் தியர் ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன்னா அவங்களுக்கு திடீர்னு வந்து இந்த லக்குக்கு வந்து பிளஸ் பண்ண சொல்லி அந்த கோயில் குருக்களை கூட்டிகிட்டு வராங்க. I do not need to tell you how soon news travels in a little village. And so it was quite a crowd that gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant serious something that nobody ever understand. வில்லேஜ்லலாம் ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்கிட்டே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு காதில் சொன்னீங்கனாலே ஊரில் எல்லாமே போயிடும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த விஷயத்தை என்னோடய ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அது பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் பரவிடுச்சு. உடனே ஊரில் மக்கள் எல்லாருமே இந்த பாண்டு கிட்ட வந்துட்டாங்க. எதை பார்க்குறதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன செய்கிறாரு, இது சாண்ட் அப்படின்னா ஏதோ மந்திரத்தை சொல்கிற, அந்த மந்திரம் நமக்கு யாருக்குமே புரியாமல் இருக்கும். Just then, the richest farmer in the village pushed his way to the front of the group. திடீர்னு ஒரு பெரிய ரிச் ஃபார்மர், அந்த வில்லேஜ்லேயே இருக்கிற ரிச்சஸ்ட் ஃபார்மர், ரொம்ப வசதியான ஃபார்மர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த க்ரௌட்லாம் நிற்கிதுல நடுவில் புஷ் பண்ணி முன்னாடி வந்து நிற்கிறாரு. He was always upset when things took place that he was not invited to. எப்போவுமே இவர் வந்து கொஞ்சம் கவலையாக இருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது. Looking at the farmer and the placid pond, a slow smile of contentment seized his face. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த புவரான ஃபார்மரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நிறைஞ்ச அந்த குட்டி தேங்கிய குளத்தை பார்க்குறாரு. a slow smile of contentment. contentmentனா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் போய் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. I see you come here to bless my pond, he said to the priest. உடனே இந்த ரிச் ஃபார்மர் அந்த குருக்கள் கிட்ட கேட்குறாரு, ஓ என்னுடைய பாண்டை வந்து பிளெஸ் பண்ணுறதுக்காக வந்தியான்ட்டு கேட்குறாரு. Your pond shuttered the poor farmer. Shuttered the poor farmerனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, என்னது உங்கள் பாண்டா அப்படின்ட்டு. shuttered அப்படின்னா spoke with difficulty, ஒரு மாதிரி திக்கு திடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. Why yes, smoothly oil the rich one. Your patch surely ends just there. This land is all mine. ஆமாம், இது என்னோடது, உன்னோட நிலம் அதோடு முடிஞ்சிருது, இந்த இடம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச் ஃபார்மர் ஒரு திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. And saying this, he crossed his arms and planted his feet 4 square on the ground. 4 ஸ்கொயராக சாலிட்லி அழுத்தம் திருத்தமாக தன் காலை என்ன பண்ணாருன்னா அந்த சாயில் மேலே வச்சுட்டாரு. ஆமாம், இது என்னோட நிலம் தான் அப்படின்ட்டு கையை விரிச்சு காமிச்சிட்டாரு. As the rich farmer and the poor one looked at each other, the buffaloes, the dogs, the boar and yes, even the little birds stopped by to see. The rich farmerும் சரி, இந்த poor farmerும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் சொல்கிறான் இது என்னோட லேண்டுன்ட்டு, ஒருத்தன் சொல்கிறான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அதாவது தண்ணி வந்ததுனால. இவங்க ஒரு சைடு பார்த்துக்க, இன்னொரு சைடு என்னென்னா, ஏற்கனவே இந்த குழினோடனே அந்த குட்டி பறவை, அந்த வைல்டு போர், the dogs, buffalo எல்லாம் இதை நின்று பார்த்துட்ருக்காங்க. They all stood around the little jewel of blue, and in every mind, small and big, came a similar thought. Surely I had something to do with this. They all stood around the little jewel of blue. Jewel of blueனா இங்கே ப்ளூவாக இருக்கிறது என்னன்னா தண்ணியை தான் குறிக்கிட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாமே இதை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸ்மால் அண்ட் பிக், சின்ன குருவியாக இருக்கட்டும் இல்லை பெரிய பஃப்லோவாக இருக்கட்டும், அவங்க மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டுக்கு நானும் ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் அ கொஸ்டின் டு யூ மை beloved friend. ஸோ கடைசியாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். Who owns the water? இந்த தண்ணி யாருக்கு சொந்தம்?
நாட் அ மாரல், ஜஸ்ட் அ தாட். ஒரு சிந்தனைக்காக தான் ஆத்தர் இதை நமக்கு கொடுத்துருக்காரு. A gem of an idea to dig and make bigger. யாரோட ஐடியா இது? இந்த மாதிரி ஒரு சின்ன குழியாக இருந்தது குட்டி பெருசாக்கி ஒரு கடைசி ஒரு பாண்ட் அளவுக்கு ஆக்குனது யாரோட ஐடியா அப்படின்ட்டு இந்த ஆத்தர் ரொம்ப அழகாகவே எழுதியிருக்காரு. ஸோ வித் திஸ் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் ஸ்டோரி கம்ஸ் டு அன் எண்ட். ஓகே, ரொம்ப அழகானது. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், post your queries below. Thank you, students.